ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மி நாசோ 100 லைட் 5G மொபைல் ஒரு 2 கலர்ஸ் 3 வேரியன்ட்ல மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 13,500 ரூபாய்க்கு கொண்டு வந்திருக்காங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பிலோ 15,000 குள்ள இன்னைக்கு 5G நெட்வொர்க் மொபைல் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு சாம்சங் ஆஃபர் பண்றாங்க, இன்னைக்கு போக்கோல இருக்கு அண்ட் இன்னைக்கு ரியல்மிலையும் ஆஃபர் பண்றாங்க. இன்னைக்கு பட்ஜெட் செக்மெண்ட்ல மீதி எந்த பிராண்ட்லுமே இந்த அஃபோர்டபுள் பிரைஸ்ல யாருமே ஆஃபர் பண்ணல. இன்னைக்கு இந்த ரியல்மி நாசோ 100 லைட் இந்த 13,500 ரூபாய்க்கு பேஸ் வேரியன்ட்ல என்னென்ன விஷயங்களோட கொண்டு வந்திருக்காங்க, இந்த போன் நிஜமா ஒர்த் இல்லையா, பாக்ஸ்குள்ள என்னென்ன கண்டென்ட் எல்லாம் இருக்கு, அதை தவிர்த்து இந்த போனோட பேட்டரி எப்படி இருக்கு, கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குமா நல்லா இல்லையா, இது மாதிரி டீட்டெயிலான விஷயங்களை தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலா பிரீஃபா பேச போறோம் இந்த வீடியோல. சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல சோசியல் மீடியா பேஜஸ், வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் இருக்கு. ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க, லேட்டஸ்டா நியூஸ் வந்துகிட்டே இருக்கும். சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போவோம். இதுதான் ரியல்மி நாசோ 100 லைட் 5G பாக்ஸ். ஒரு எல்லோ கலர் காம்பினேஷன்ல கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணோம், ஒரு எல்லோ கலர் இன்செட் இருக்கு. அதுக்குள்ள யூசர் கேரண்ட் வாரண்டி புக், சாஃப்ட் கேஸும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா நம்மளுக்கு மொபைலும் அண்ட் ஒரு 15 வாட் சார்ஜரும் டைப் சி கேபிளும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க பாக்ஸ்க்குள்ள. அவ்வளவுதான் இந்த ரியல்மி நாசோ 100 லைட். இது வந்து ஒரு 5G நெட்வொர்க் மொபைல். ஆல் 5G நெட்வொர்க்கும் இந்த போன்ல அப்செட் பண்ணும். அது போக 2 கலர்ஸ் ஆஃபர் பண்றாங்க. 3 வேரியன்ட் கொண்டு வந்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 464GB வேரியன்ட் 13,500 rupees-ம், மிடில் வேரியன்ட் 4/120GB வேரியன்ட் 14,500 rupees-க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 6/120GB வேரியன்ட் 16,500 rupees-க்கு கோட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு 2 கலர்ஸ் 3 வேரியன்ட்டோட அந்த மொபைல் லான்ச் பண்ணிருக்காங்க. அமேசான்ல தான் அபிஷியலா இருக்கு. பையிங் லிங்க் கீழே கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் பார்ட்ல இருந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மொபைலோட டிசைன் மீதி பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணீங்க ஒரு சட்டரான ஒரு பிளைனான டிசைனா இருக்கும். ஆனா இந்த போன்ல டூயல் டோன் பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. கேமரான்னு பாத்தீங்கன்னா 3 மேனுவல் கேமரா செட்டப் மாதிரி செப்பரேட்டரா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டரா கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பிரைமரி சென்சார் பக்கத்துல பிளாஷ் இருக்கு, அது கீழே மேட்ரிக்ஸ் கேமரான்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா இந்த போன்ல ரெண்டு சென்சார் தான். தேர்ட் வந்து சென்சார் கிடையாது, ஒரு சின்ன டம்மி மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் பேக் சைடு டூயல் டோன் பினிஷ்ல கொண்டு வந்திருக்காங்க. மீதி கன்சிடரைசேஷன் இந்த பிரைசிங்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளைனான ஸ்ட்ரக்சர்ஸ் தான் இருக்கும். பட் ஆனா பேக் சைடு டூயல் டோன் பினிஷ், அந்த செகண்டரி டோன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராபிக்கல் ஓரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராவே இருக்கு. டாப்ல 3.5 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பாட்டம்ல உங்களுக்கு சிம் போர்ட் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைலோட வெயிட் 212 கிராமும், திக்னஸ் 8.4 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16 கொண்டு வந்திருக்காங்க. 2 வருஷத்துக்கு OS அப்டேட் கொடுக்க போறாவும், IP64 ரேட்டிங்கும் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு சூப்பரான அழகா நீட்டா இந்த மொபைலோட டிசைன் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் முன்னாடி வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. இந்த போன் இந்த ரியல்மி நாசோ 100 லைட் 5G மொபைலை பொறுத்தளவு மீதி பிராண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது டிசைன் வைஸ் நல்லாவே எடுத்து வந்திருக்காங்க இந்த மொபைலை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட டிஸ்பிளே ஒரு 6.8 இன்ச்ல 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் HD பிளஸ் சப்போர்ட்டோட கொண்டு வந்திருக்காங்க. 9 நிட்ஸ்ல ஒரு வாட்டர் டாப் நாச்சோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்கு. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. இந்த 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் ஸ்மூத்னஸ் நல்லா இருக்குன்னே சொல்லலாம். அதை தவிர்த்து எந்த ஒரு OTT ஆப்ல எந்த ஒரு வீடியோ பாக்குறாக்கும் கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளே குட், நல்லா இருக்கு. இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு ரியல்மி தரப்புல இருந்து நல்லாவே இம்ப்ரூவ்மெண்டோட தான் வந்திருக்கு இந்த மொபைலோட டிஸ்பிளே செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல்ல சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மொபைலோட வெயிட் 212 கிராமும், திக்னஸ் 8.4 mm திக்னஸும், அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 16, 2 வருஷத்துக்கு OS அப்டேட், 3 வருஷத்துக்கு செகண்ட் பேட்ச் அப்டேட் கொடுக்க போறா ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேல ரியல்மி 7.0 சப்போர்ட், LPDDR4X RAM, சிங்கிள் ஸ்பீக்கர், 3.5 ஆடியோ ஜாக் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. IP64 ரேட்டிங் இருக்கு. வைஃபை டூயல் பேண்ட் சப்போர்ட், ப்ளூடூத் 5.3, சைன் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அண்ட் வேப்பர் கூலிங் சிஸ்டம் 5300 mm ஸ்கொயர்ல கொண்டு வந்திருக்காங்க. நிஜமாவே ஒரு பிக்கரான வேப்பர் கூலிங் சிஸ்டம் இந்த பிரைசிங் செக்மெண்ட்டுக்கு வந்தது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட். சோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த மொபைல் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அடுத்த மொபைலோட பேட்டரியுமே இங்க குறை கிடையாது. ஏன்னா 7000 mAh பேட்டரியும் ஒரு பேசிக்கான சார்ஜிங் தான் கொடுத்திருக்காங்க. பட் ஆனா ஹைப்பர் சார்ஜிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. சேஃப்டி மெஷர்ஸ் நிறைய இருக்கு. சிலிக்கான் கார்பனேட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 ரீச் ஆருக்கு வித்தின் இல்ல 0 to 100 ரீச் ஆகிறதுக்கு 1 hour எடுக்க தான் செய்யுது. ஏன்னா ஒரு பேசிக்கான சார்ஜர் தான் பாக்ஸ்குள்ள கொடுத்திருக்காங்க. சோ பேட்டரி டியூரபிளை பொறுத்தளவு நீங்க என்னதே மொரட்டடி அடிச்சாலும் ஹெவி யூசருக்கு ஒரு நாளைக்கு மேலேயும், உங்களுக்கு மாடரேட் யூசருக்கு 1 day இல்ல 2 day வரைக்குமே ஒரு சூப்பரான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல் நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்த இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். கேமரா ரொம்ப மாடரேட்னா இல்ல, ரொம்ப ஒரு பேசிக்கான கேமரா தான். ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய் செக்மெண்ட்ல கேமரா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் இங்க இருக்கு. பிரைமரி சென்சார் 13 MP, அடுத்து ஒரு A லென்ஸ், ஃப்ரண்ட்ல 5 MP தான்.
1080 30 ஃப்ரம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்க முடியும். ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கேமராவுக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கிடையாது. நைட் கண்டிஷன்ஸ்ல நீங்க வீடியோ கால் பேசினாலுமே கொஞ்சம் ரொம்ப மொக்கையா தான் இருக்கு. டே லைட்ல ஓரளவுக்கு டீசெண்டா இருக்கு. மீதிபடி போட்டோஸை பத்தி பேசுறதுக்கு நான் இங்க எதுவுமே சொல்ல விரும்பல. ஏன்னா ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு ஒரு எப்படி சொல்றதுன்னே என்னால சொல்ல முடியல. ரொம்ப ஒரு மோசமான கேமரா அரேஞ்ச்மெண்ட் தான் இந்த மொபைல்ல இருக்கு. இந்த போனை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போற ப்ராசஸர். சோ இதெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு பார்த்து கேட்டு அழுத்து போன MediaTek Dimensity 6300 கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு 6nm ஆர்கிடெக்ட். ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் பிளே பண்ண முடியும். மீடியமான கிராபிக்ஸ் வச்சு தான் பிளே பண்ண முடியும். இந்த போனுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் கொண்டு வந்திருக்காங்க. 7000 mAh பேட்டரி இருக்கு. 144 ஹவர்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்டு வந்திருக்காங்க. டெடிகேட்டட் கேமிங் மோடு இன்க்ளூட் பண்ணிக்கனால ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால அசால்ட்டா ஹேண்டில் பண்ண முடியுது. அது போக டே டு லைஃப்ல ஒரு சின்ன ஆப்ல ஜம்ப் பண்ற விஷயங்கள், ஒரு ஆப் ஓபன் பண்ற கன்சிடென்சி நல்லாவே இருக்கு. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த Realme 7.0 சப்போர்ட், LPDDR 4X நம்ம சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த போன்ல பாசிட்டிவ் வைப்பாவும் இருக்குங்க. இந்த பிரைசிங் செக்மெண்ட் கன்சிடர் பண்ணும்போது ஓவரால் நல்ல ஒரு பிரைசிங்கோட நல்ல ஒரு SoCயோட அமைஞ்சிருக்கு இந்த மொபைலை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme Narzo 100 Lite 5G மொபைல் 2 கலர் 3 வேரியன்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட்டே 13500 ஒரு 1000 ரூபாய் சேர்த்து போட்டீங்கன்னா உங்களுக்கு 120GB வேரியன்ட்டே உங்களுக்கு கிடைச்சிடும் 14500 ரூபாய்க்கு. ஸோ இந்த பிரைசிங்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன் நல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே நல்லா மிரட்டி விட்டுருக்கான். 144 ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 7000 mAh பேட்டரி கொண்டு வந்திருக்கான். நல்ல ஒரு டீசென்டான SoCயும் கொண்டு வந்திருக்காங்க. சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர்ஸ் நல்ல இம்ப்ரூவ்மெண்டோட இருக்கு. 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் இருக்கு. இந்த போனோட நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரா தான். ரொம்ப மொக்க, பெரிய அளவுக்குலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸே பண்ணிடாதீங்க. அப்ப இந்த போன் பிலோ 15,000க்குள்ள என்னால அவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ண முடியும். எனக்கு 5G நெட்வொர்க் போன் வேணும். அப்பப்ப நான் கேம் பிளே பண்ணுவேன், நிறைய ஷார்ட்ஸ் பார்ப்பேன், நிறைய வீடியோஸ் பார்ப்பேன், எனக்கு பேட்டரியும் நல்லா வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஒரே ஒரு சாய்ஸ் தான். அது Realme Narzo 100 Lite. பெஸ்டான ஒரு போன். அதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைலை பத்தி எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வீடியோ மூலமா நான் பேசியிருக்கேன். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட்ஸ் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.